பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மீனா கொஞ்சம் கொஞ்சமா காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ராஜி கிட்ட மீனா சொல்றாங்க, இங்க பாரு ராஜி, நான் எதுவுமே வீட்ல உனக்கு தெரியுன்ற விஷயத்த நான் சொல்லல. நீ யாருக்கும் தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ. நீ இந்த விஷயத்த சொன்னா நீயே இத மறைச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் திட்டுவாங்க. அதனால நீ இத சொல்லாதன்றாங்க. அக்கா, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்னக்கா முடிவு எடுப்பாங்க? மயில் அக்கா திரும்ப இந்த வீட்டுக்கு வருவாங்களா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. தெரியல. சொல்ல வேண்டியது தெரிஞ்சதும் ஒரு வகையில நல்லதா தான் இருக்கு. என் புருஷன் என்னதான் கோபப்படுவாரோ தெரியல நல்லா சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க. மாமாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா மாமா கோபப்படுவாரு தானே. ஆமா, கோபப்படாம இருப்பாரா? கண்டிப்பா பத்ரகாளி ஆட்டம் ஆடுவாரு உன் மாமன் சொல்லிட்டு எல்லாம் இருக்க. செந்தில் அந்த இடத்துக்கு வராங்க. டேய் வாடா செந்தில, வா, இவ்வளவு நேரம் கடையிலயா இருந்தேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாமா, அண்ணனும் ரொம்பவே மனசுக்கு ஒரு மாதிரி இருந்தாரா, அதனால கடையிலே கூட இருந்தேன்றாங்க. இருந்தாலுமே அவன் பண்ணது ரொம்ப தப்பு தானே. அவன் இப்படி ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாது தானடான்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. ஆமாமா, அதுவும் சரிதான். அப்படி ஒரு வார்த்தை அண்ணன் கேட்டிருக்க கூடாதுதான் சொல்லிட்டு இப்ப செந்திலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்றாங்க, இந்த விஷயத்த பத்தி முதல்ல பேசிருக்கணும்ல. அந்த மயிலோட அம்மா அப்பா தேவையில்லாம சரவணனை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையான விஷயமா? அதனால கூட சரவணன் கோவப்பட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல, உடனே மீனா, அத்தை, அவங்க சொன்னது ஒண்ணும் பொய்யெல்லாம் கிடையாது. அது உண்மைதான்றாங்க. என்ன சொல்ற? இங்க பாரு, அவன் பேசினது கூட படிச்ச பொண்ணான்றாங்க. சரி அத்தை, ஒரு முறை ரெண்டு முறை பேசியிருந்தா கூட படிச்ச பொண்ணா சொல்லி நம்ம யோசிக்கலாம். நானே நிறைய முறை பார்த்திருக்கேன். அப்புறம் எப்படி நீங்க நம்பாம இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருத்த, அவரு எப்படி பழகுறாரு, அந்த பொண்ணு கிட்ட எதுக்காக பேசுறாரு, இத பத்தி எல்லாமே நான் கொஞ்சம் கூட பேச விரும்பலத்த. நான் அதை பத்தி பேசவும் வரல. மயிலக்காவுக்கு இப்ப விவாகரத்து கோர்ட்ல போயிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு பொண்ணு கூட பேசுறது தப்பா தப்பு இல்லையா சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். மாமாவும் இதுக்கு மேல கொஞ்சம் கண்டிஷனா இருந்தா மாமாவுக்கு நல்லது. அதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே இப்ப கோமதிக்கு தலையும் புரியாம வாலும் புரியாம என்னடி நடக்குது, வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இப்படி வந்துட்டு இருந்தா மனுஷன் எப்படிதான் இருக்கிறதான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு கோமதி இருக்காங்க. இதுக்கு மேல மாமா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாதான் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் ஏய் எந்திரி போலாம் வீட்டுக்குன்றாங்க. செந்தில, ஒரு 10 நிமிஷம் இருடா, சாப்பாடு ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போவீங்கன்றாங்க. அம்மா, இவ மட்டும் இங்க இருந்தா தேவையில்லாத ஒவ்வொரு பொய் மூட்டியா வெளியே வந்துட்டே இருக்கும். எதுக்கு வம்பு, நான் அவளை கூட்டிட்டே போறேன், எழுதி போலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜி சொல்றாங்க, மாமா, அக்காவை திட்டாதீங்க. அவங்க எது பண்ணாலும் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். ப்ளீஸ் மாமா, அக்காவை திட்டாதீங்க. அவ பண்ணிட்டு இருக்க வேலைக்கு வேற என்னப்பா பண்ண சொல்ற? சரி, நான் இனி திட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து செந்தில் கூட்டிட்டு போயிட்டாங்க. அத்தை, நானும் போட்டது போட்டபடியே அப்படியே வந்துட்டேன், நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பீனாவும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா நம்ம முத்துவேல காட்டுறாங்க. முத்துவேல் ரிப்போர்ட்டை நினைச்சு டாக்டர் சொன்னதவே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வடிவு என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கும் தம்பிக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையே வடிவு, ஏன் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, தம்பி வந்தாரு, வந்ததுல இருந்து ஏதோ அண்ணன் கிட்ட பேசணும், எங்க இருக்காரு அண்ணி, அண்ணனை வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு கேட்டுட்டே இருக்காரு, அதனாலதான் கேட்டேன் தம்பின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. நானு திருச்சிக்கு அவனை விட்டுட்டு போனது அவனுக்கு கோபம், என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லல, அதுதான் கோபமா இருப்பான். நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. சரிங்க, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வரேன், நீ போன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்துவேல் வராங்க. அண்ணன், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு இல்லடா, டயர்டா இருந்தது, அதனாலதான். சொல்லு, என்ன விஷயம்ன்றாங்க. அண்ணன், திருச்சிக்கு போனீங்களே, என்ன நடந்ததுன்றாங்க. சக்தி, அந்த இடம் ஒன்னும் அவ்வளவா சரியில்லை சக்தி, அதனால வேணாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன்றாங்க. அண்ணன், நீ மட்டும்தான் போயிருந்தியா, கூட யாரோ டிரைவர் வரதா சொல்லியிருந்தியா, இல்ல டிரைவர் கூட போனியான்றாங்க. இல்லடா, டிரைவர் கூட தான் போனேன். அப்படி அண்ணன், சரிண்ணே. அப்ப திருமுக்குல கதிர் உன்னை பாத்துட்டு போனானே, அந்த பரதேச பையனோட பையன், அவன் எதுக்காக உன்னை பாத்துட்டு போனான்? என்னண்ணே, என்கிட்ட மறைக்கிறீங்களா, இல்ல நீயும் உன் மருமகனும் சேர்ந்து ஏதாவது பித்தலாட்ட பண்றீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் எங்க அவனை பார்த்தேன், அவனால நான் பாக்கலையே. அண்ணன், என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்கிட்ட உண்மையை மறைக்காத, சொல்லுனே, என்ன விஷயம், எதுக்காக நீ கதிர் கூட போனியா, சொல்லுனே சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. வேற வழி இல்லாம முத்துவேல் என்ன பண்றாங்கன்னா பொய் சொல்றாங்க.
நான் வந்து இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க பயந்துடுவீங்கன்றதுனால இந்த விஷயத்த சொல்லாம இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இப்ப வந்து உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து டிரைவரை வந்து தெரு முக்குலயே நிக்க சொல்லிட்டேன். தெருமுக்குல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு தலை சுத்துற மாதிரி இருந்தது. அப்படியே அங்க உட்கார்ந்துட்டோம். ஓஹோ! இதெல்லாம் எங்கள நம்ப சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நக்கல் அடிச்சுட்டே இருக்காங்க. உடனே முத்துவேல் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப அந்த வழியில கதிர் வந்தான். கதிர் வந்து என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்டான். நானும் விஷயத்த சொன்னேன். அதனால என்ன வந்து டிராப் பண்ணிட்டு போனான். அவ்வளவுதான் நடந்ததுன்றாங்க. இது வந்து என்ன நம்ப சொல்றியானேன்றாங்க. உடனே வடிவு வந்து தம்பி அவருக்கே உடம்பு முடியலன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க வாங்க உங்களுக்கு எதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல. இல்ல ஹாஸ்பிட்டலுக்காவது போகலாமாங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல வடிவு நான் நல்லாதான் இருக்கேன். லோ சுகர் ஏற்றிருக்கும் இல்ல பிபி லோவா இருக்கும். அதுதான் வேற எதுவும் கிடையாது. எனக்கு போய் வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து முத்துவேல் போயிடுறாங்க. முத்துவேல் போனதுமே சக்திவேலுக்கா இன்னும் பயங்கர சந்தேகமாவே இருக்கு. இத நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து நினைச்சிட்டு வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து இப்ப நம்ம மீனாவையும் செந்திலையும் காட்டுறாங்க. செந்தில் வந்து மீனா கிட்ட என்னதான் இருந்தாலும் நீ இப்படி ஒரு வார்த்தை என்ன பார்த்து சொல்லிருக்க கூடாது. வீட்டை விட்டு வெளியே போ நீ சொல்லிருக்க கூடாது மீனான்றாங்க. ஏங்க நானா சொல்லல, நீங்க என்ன சொல்ல வச்சீங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. ஆமா அண்ணன் வந்து பேசுற விஷயம் இது எதுவுமே என்கிட்ட நீ ஏன் சொல்லலன்னு சொல்றாங்க. ஏங்க இந்த மீனாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நினைப்பு என்ன தெரியுமா? மீனா எது பேசினாலும் வந்து திமிராதான் பேசுவா. எது வேலை செஞ்சாலுமே அது குண்டக்க மண்டக்க வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு நினைப்பு வச்சிருக்கீங்க. அதுபடிதான் நீங்க நடந்துக்கிறீங்க. இதுல நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து பொண்ணு கூட பேசுறத தப்பெல்லாம் எதுவும் போர்ட்ரேட் பண்ணக்கூடாது. அது தப்பா இருக்கவும் வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆமா நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. நானும் அதை தானே சொல்றேன். நான் வந்து அவர் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேச வராருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்காருன்றதும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது மாமா இப்படி பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். அவ்வளவுதான் சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப செந்தில் என்னதான் இருந்தாலும் என் குடும்பத்தை பத்தியும் என் அண்ணனை பத்தியும் நீ பேசுறதெல்லாம் தப்பு. நான் எப்ப உங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தனோ அப்பத்துல இருந்து எனக்கு தூக்கன்றதே இல்ல தெரியுமான்றாங்க. உன்ன மாதிரிதான் மருமகளா வந்தவதான் ராஜி. அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துட்டு அவ உண்டு அவ வேலை உண்டுன்னு இருக்கா. என்ன பண்றது பிரச்சனையும் என் கண்ணுல தானே படுதுன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பேச ரெண்டு பேருக்குமே திரும்பவும் ஆர்குமெண்ட் ஆயிடுது. உடனே உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானான்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. சொல்றத புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இவரெல்லாம் என்னதான் சொல்றதுன்னு சொல்லிட்டு மீனாவும் ரொம்ப ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சக்திவேல் வந்து குமார உட்கார வச்சு கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா நேத்துக்கும் இன்னைக்குமே இவ்வளவு பணம் குறைஞ்சிருக்கு. பணம் இவ்வளவு வந்து காணாம போயிருக்கேப்பா. ஒருவேளை நீங்க எது எடுத்தீங்களா இல்ல பெரியப்பா லேண்ட் விஷயமா எடுத்திருப்பாரு. எனக்கும் அதே தாண்டா சந்தேகம். எனக்கு என்னவோ அந்த ஓடுகாலிக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் இப்படி ஒரு சதி திட்டம் எல்லாம் போட்டிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இப்ப சக்திவேல் சொல்ல உடனே சுகன்யா வந்து இல்ல இல்ல கண்டிப்பா கதிர் எல்லாம் பணம் வாங்கியிருக்க மாட்டான். அவன் சுயமரியாதையோட வாழணும் ஒழுக்கத்தோட வாழணும்னு சொல்றவன் அவன் போய் பணம் வாங்குவானான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பணத்துக்கோசம் யார் எப்படினாலும் மாறுவாங்க. அதெல்லாம் நம்ம எப்படின்னே சொல்ல முடியாது. அதனால முதல்ல இது எப்படி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். என் அண்ணனை கண்டுக்காம விட்டா ஒட்டு மொத்தமா நடுத்தெருக்கு தான் நம்ம வந்தாகணும்னு சொல்லிட்டுலாம் சக்திவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சக்திவேல் சொன்னதை கேட்டதுமே இப்ப குமார் வந்து பெரிய பப்டி எல்லாம் பண்ணுவாரா? ஏன் பண்ண மாட்டாரு? கண்டிப்பா பண்ணுவாரு. இனி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப எப்பவும் போல வழக்கம் போல ஆபரேஷன் பண்றதுக்காக இப்ப நம்ம கதிர் வந்து முத்துவேலுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கதிர் வந்து போன் பண்றத வந்து முத்துவேல் பார்த்துட்டு சொல்லுன்றாங்க. நீ வர வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனை வீட்டுல வருது. இப்போ சக்திவேலுக்கு நம்ம ரெண்டு பேரும் அங்கங்க போற விஷயம் வேற தெரிஞ்சிருச்சா? அதனால தேவையில்லாம அவன் கோவப்படுறான். நானே பாத்துக்கிறேன்றாங்க. அவர் கோவப்படுறாருன்றதுக்காக எல்லாம் உங்களெல்லாம் தனியா விட முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் சமாளிச்சுக்கிறேன். நான் உங்க கூட வந்துதான் ஆகுவேன்னு சொல்லிட்டு கதிர் வந்து அடம் பிடிக்கிறாங்க. சரி தெரு முக்கல நில்லு நானும் வரேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நான் நிக்கிறேன் நீங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப கதிர் திரும்பவும் காரை எடுத்துட்டு போறாங்க. உடனே ராஜி கேக்குறாங்க. கதிர் ஒரு நிமிஷம் நில்லு. ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனை ராஜி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஏதோ பிரச்சனை போல எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன போய் பிரச்சனை இருக்க போகுது? நான் வந்து இப்போ முக்கியமான வேலையா போறேன். வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கூட தெரியாதுன்றாங்க. கதிரு நீ என்கிட்ட முன்ன மாதிரி எல்லாம் விஷயத்த சொல்லவே மாட்டேன்ற. என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. நான் தான் எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்றேன்ல. திரும்பவும் கேட்டா என்னதான் அர்த்தம் ராஜின்னு சொல்றாங்க.
நீ பொய் சொல்ற கதிரு, பொய் நல்லாவே சொல்றேன்னு சொல்லிட்டு ராஜி கோவப்பட்ட பட்டுக்கோமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கதிர் அங்க இருந்து போறாங்க. இப்ப சக்திவேல் வந்து எங்க நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்காங்க. கரெக்டா நம்ம கதிரும் முத்துவேலும் 2 பேருமே கார்ல ஏறி போறாங்க. இன்னைக்கு கையும் காலுமா பிடிக்கிறேன், என் அண்ணன் என்கிட்ட எப்படி எல்லாம் போய் சொல்றாரு, இன்னைக்கு மாட்ட போறாரு பாருன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்ப முத்துவேலும் சக்திவேலும் மாறி மாறி பேசிட்டு போறாங்க. சக்திவேல் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப முத்துவேல் கிட்ட வந்து கதிர் சொல்றாங்க, ஆபரேஷன் வந்து இன்னைக்கு சொல்ல போறாங்க, எப்போ அப்பாயின்மெண்ட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு வந்து நான் வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஆபரேஷன் பண்ணிட்டா கண்டிப்பா நீங்க கியூர் ஆயிடுவீங்க, எது நினைச்சு நீங்க பயப்படாம இருங்க நல்லா சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இந்த ஆபரேஷன் தேவையா, மாத்திரை மருந்து மூலியமாவே குணப்படுத்த முடிஞ்சா படுத்தலாம், இல்லைன்னா அப்படியே கூட இருக்கட்டும்ன்றாங்க. அது எப்படி விட்டுற முடியும், ஆபரேஷன் பண்ணி பாக்குறது ஒரு வாய்ப்பா யோசிக்கிறாங்கல்ல, கண்டிப்பா உங்க மனசுக்கு நீங்க ரிகவர் ஆயிடுவீங்க, கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்றாங்க. நீ எனக்கு நம்பிக்கையா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என் கூட 10 பேர் இருக்கிற அளவுக்கு நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முத்துவேல் சொல்றாங்க. அவ்வளவுதான், இத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காத இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப நேரா ஹாஸ்பிட்டல் உள்ள போறாங்க. இது பார்த்தா சக்திவேலுக்கு என்னடா இது, எங்கேயும் போகாத நேரம் ஹாஸ்பிட்டல் உள்ள போறாங்க, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இடையே தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு 2 மணிக்கு ஆபரேஷன், இன்னும் ஒரு 1 ஹவர் சாப்பிடாம இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. முத்துவேலும் கதிரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி, சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா இளநீர் குடிக்க சொல்லியிருக்காங்க, நான் போயிட்டு இளநீர் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு முத்துவேல உட்கார வச்சுட்டு இளநீர் வாங்குறதுக்காக கிளம்பி போறாங்க கதிர். சக்திவேலுக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணன் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு, நேரா போயிட்டு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சக்திவேல் இருக்க முத்துவேலும் சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போலான்னு பாத்ரூம் போறாங்க. அண்ணன் போயிட்டாரு, டாக்டர் கிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவேல் இந்த பக்கம் போனதும் சக்திவேல் வந்து நேரா டாக்டர் கிட்ட போறாங்க. இப்ப வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்ல, அவருக்கு என்ன பிரச்சனை, நீங்க யாரு, பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாம் நாங்க சொல்றது இல்லைன்றாங்க. அவரு என்னுடைய அண்ணனா, அவருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்க வந்து அண்ணன் சொல்றீங்க, அப்புறம் எதுக்காக அவர் மட்டும் இத்தனை நாளா ட்ரீட்மெண்ட்டுக்கு தனியா வந்துட்டு இருந்தாருன்னு சொல்லி கேக்குறாங்க. எனது ட்ரீட்மெண்டா, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதறி போறாங்க நம்ம சக்திவேல். என்ன ட்ரீட்மெண்ட், உங்க அண்ணாவுக்கு கேன்சர் இருக்கு, அவனுடைய மருமகன் தான் இப்ப கொஞ்சம் நல்லா கூட வராரு, அதுக்கு முன்னாடி அவருக்கு எப்ப விஷயம் தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து அவர் மட்டும்தான் தனியா வந்தாருன்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே சக்திவேலுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. டாக்டர் என்ன சொல்றீங்க, நீங்க வேற யாரையாவது சொல்லுவீங்க, நான் கேட்டது முத்துவேல் என்ன நன்றாங்க, அவர் தான் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, இன்னைக்கு அவருக்கு ஆப்ரேஷன், ஃபைனல் ஆப்ரேஷன், அது பண்ணி முடிஞ்சாதான் அவருக்கு அடுத்த ட்ரீட்மெண்டா என்ன பண்றது, இந்த நோயில இருந்து அவர் வெளியே வருவாரா இல்லையன்றதே தெரியும் சொல்றாங்க. இதை கேட்டு பதறி போறாங்க சக்திவேல். இப்ப சக்திவேல் என்ன செய்ய போறாங்க, முத்துவேலுக்கு ஆதரவா நிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி